படை. மாதவா, நம் எதிரியாயிருப்பது எனது சகோதரர்கள் குரு மற்றும் பிதாமகர். அவர்களுடன் எப்படி போயிடுவது? தர்மம் காக்கப்பட வேண்டுமானால் நீ போர் புரியத்தான் வேண்டும். இது தர்ம யுத்தம், குருக்ஷேத்திர யுத்தம். நீ சொந்தம் பந்தம் என யாரையும் காண வேண்டும். என்னால் போர் புரிய இயலாது கிருஷ்ணா. என் மனம் போர் புரிய மறுக்கிறது. ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् प्राणाय साधुना नाशाय दुष्कृता பாண்டவர்களே, நீங்கள் கௌரவர்களுக்கு எதிரி, அதனால் எனக்கும் எதிரி. ஆகையால் உங்களை நான் அழித்தே தீருவேன். ஐயோ, பீஷ்மரின் அம்புகளை எதிர்கொள்ள முடியவில்லையே. கிருஷ்ணா, என் மனம் கலங்குகிறது. இறப்பென்பது வரும், ஆனால் நமக்காக இவர்கள் இறக்கலாமா? கவலை வேண்டாம் அர்ஜுனா. தர்மம் ஒன்றே, அதை நிலைநாட்ட நீ அடுத்து ஆயத்தமாகு. கிருஷ்ணா, நீங்கள் யார் பக்கம்? உங்களால் தான் எங்களால் அவர்களை அழிக்க முடியவில்லை. துரியோதனா, நான் இப்போது ஒரு சாதாரண தேரோட்டியாவேன். அவர் மீது தொடுக்கும் அம்பு என் மீது கூட பாயலாம். கவலைப்படாத துரியோதனா, பாண்டவர்களை ஒன்று சேர்த்து மீண்டும் போரை தொடங்கும். அர்ஜுனா, பீஷ்மரை நீ அழிக்கிறாயா இல்லை நான் ஆயுதம் கொண்டு அழிக்கவா? சொல். கண்ணனின் சக்கரத்திற்கு அடிபணிவது புண்ணியம் செய்திருக்க வேண்டும். மாதவா, தங்கள் சத்தியத்தை மீற வேண்டாம். அந்த நிலைக்கு உங்களை நான் செல்ல விட மாட்டேன். நானே பிதாமகரை அழிக்கிறேன். அபிமன்யு, உன் மீது பல காயங்களை என் அம்புகளால் ஏற்படுத்துவேன். அதோடு உன் வில்லை முடைப்பேன். சரியா, வீண் பேச்சு பேசாதே. உன்னை அழிக்க இந்த ஒரு அம்பு போதும். கௌரவ சகோதரர்கள் அனைவரையும் நானே எதிர்ப்பேன். 8 சகோதரர்கள் மடிந்தார்கள், மிக்க மகிழ்ச்சி. என் தம்பிகளை அழித்தாய் அல்லவா? நீ ஒரு வீரனாக இருந்தால் என்னுடன் போர் புரி. யார் வெற்றி அடைவார் என்று பார்ப்போம். துரியோதனின் கதை பீமனின் மார்பில் பட்டு காயம் ஏற்படுகிறது. பிதாமகரே, என்னதான் பீமனுக்கு காயம் ஏற்பட்டாலும் அதிக அழிவு நம் பக்கம்தான் வருகிறதே. வலிமையாக இருந்தாலும் அவர்கள் பக்கம் பரந்தாமன் இருக்கிறார். துரியோதனின் சகோதரர்களை நாம் வீழ்த்த வேண்டும். எண்ணிக்கை குறைந்தால் சிதறி ஓடி விடுவார்கள். பீமனுக்கு காவலாக நான் செல்கிறேன்.
திருஷ்டதுமனையும் பீமனையும் அழிக்க வேண்டும். இது என் கௌரவர்களுக்கு நான் இடும் கட்டளை. நிறைவேற்றுங்கள். துரியோதனா, பீமனை அழிக்க நினைக்கிறாய்? என்னை மீறி அழித்துப் பார். என் உயிரை கொடுத்தாவது அவனை காப்பேன். நான் நகுலனையும் சகாதேவனையும் எடுத்து போரிடுவேன். அதில் நிச்சயம் நானே வெற்றி அடைவேன். எங்களை எதிர்த்து யாரும் போர் செய்ய முடியாது. அப்படியே போர் செய்தாலும் எங்கள் வீரத்திற்கு முன் தூசு தட்டப்படுவீர்கள். பாண்டவர்கள் குடில் காட்சி. பரந்தாமா, பீஷ்மர் இருக்கும் வரை கௌரவ சேனைகள் அழிப்பது கடினம். ஏதேனும் வழி இருந்தால் கூறுங்கள். யுத்தம் தொடங்குவதற்கு முன் பீஷ்மரை சந்தித்து ஆசி பெற்று அவரை அழிக்க வழி கேட்டு வா தர்மா. வணங்குகின்றேன் பிதாமகரே. இந்த உலகில் தம்மை வெல்வதற்கு யாரும் இல்லை. தம்மை வென்றால்தான் குருவே வென்ற சீடே என்ற பெருமை அடைவேன். அதோடு நீங்கள் நினைக்கும் நேரத்தில் மரணம் அடையும் வரத்தையும் பெற்றுள்ளீர்கள். அப்படி இருக்கும் உங்களை வெல்வது எப்படி? கூறுங்கள். தர்மா, அஸ்தினாபுரத்து துஷ்டர்களை காப்பது என் கடமை. அதனால் யுத்தத்தை தியாகம் செய்ய இயலாது. செய்தால் அவர்களுக்கு செய்யும் துரோகம். என்னை வீழ்த்த வேண்டுமாண்டால் சிகண்டியை முன்னிறுத்துங்கள். அப்படியே ஆகட்டும். என்னை ஆசீர்வதி. ஆயுஷ்மான் பார். சிகண்டி தியானம் செய்கிறாள். யக்ஷராஜரே, மேற்கொண்ட தவத்தை கலைப்பதற்கு ஏன் முற்படுகிறீர்கள்? தாம் அளித்த வாக்கு மறந்ததா? காலம் கனிந்து வரும்போது என் தவம் பூரணத்துவம் பெறுவதற்கு உதவுவதாக உரைத்தீர்கள். உதவுவதற்கு பதிலாக என் தவத்தை கலைக்க முயற்சிக்கிறீர்களே. எனக்கு உதவுங்கள், அல்லது என் உயிரை ஏற்றுக்கொள்ளுங்கள். நெருப்பில் இறங்குகிறார் சிகண்டி. எக்ஸராஜன் தோன்றுகிறார். தேவி சிகண்டினி, உனக்கு அளித்த வாக்கின்படி தமக்கு உதவுவதற்காக வந்தேன். நேற்று வரை இந்த அகிலம் தம்மை ஒரு ஸ்ரீயாக பார்த்தது. இன்று முதல் ஒரு ஆணாக ஏற்பார்கள். ஆயுதமாக உள்ளேன் யக்ஷராஜரே. பல ஆண்டுகளுக்கு முன் உயிர் தியாகம் செய்ய முற்பட்ட போது தங்களால் தடுக்கப்பட்டேன். அன்று தாம் எனக்கு ஒரு வாக்களித்தீர்கள். என்னை ஒரு தினத்திற்கு மட்டும் ஆணாக மாற்றுவதாக வாக்களித்தீர்கள். அதற்கான வேலை வந்தது கந்தர்வராஜனே. தம் என்னப்படி நடக்கட்டும். ஒரே ஒரு தினத்திற்கு உன்னில் உள்ள பெண்மையை அழித்து நான் அளித்த வாக்கின்படி ஆண் தன்மையை வழங்குகிறேன். நீ அக்னியை விட்டு வெளிவரும்போது ஒரு ஆணாக நீ அறியப்படுவாய். இனி சிகண்டினி சிகண்டியாக கருதப்படுவாய். இந்த குணம் நாளை சூரிய அஸ்தமனமாகும் வரை இருக்கும். உன் எண்ணங்களை நிறைவேற்றிக்கொள். செல் சிகண்டி. நன்றி யக்ஷராஜரே. யுத்தகல காட்சி. இன்று நிச்சயம் பாண்டவர்களை வெற்றி பெற வேண்டும். பிதாமகர் இருக்கும் இடத்திற்கு சிக்கண்டியை அழைத்து செல்ல வேண்டும். கோழையாக நிற்க வேண்டாம். என்னை தாக்குங்கள். ஒன்றிணைந்து தாக்குங்கள். கண்ணீர் வடிக்க கூடாது புதல்வர்களே. பாட்டனான பீஷ்மருக்கு முக்தியை கொடுங்கள். நாம் சிக்கண்டியை காக்க வேண்டும். அவர்தான் பீஷ்மரை அழிக்கும் எந்திரம். பீமா, ஏன் இப்படி நின்று கொண்டிருக்கிறாய்? வந்து என்னை தாக்கு. அற்புதம் பீமா, நீ ஒரு கதாதாரி. பீஷ்மருக்கும் பஞ்ச பாண்டவர்களுக்கும் கடுமையாக போர் நடக்கிறது. பாண்டவர்கள் மனம் இல்லாமல் தாக்கிக் கொண்டிருக்கின்றனர்.
சிக்கண்டிக்காக காத்திருக்க வேண்டாம் அர்ஜுனா. கதிரவன் அஸ்தமாக போகிறான். என்னை வந்து தாக்கு. சிகண்டி போருக்கு வரும் காட்சி. தங்கள் உயிர் பறிக்கும் காலன் சிகண்டி என்னும் ரூபத்தில் தங்கள் முன் நிற்கிறது பீஷ்மர் அவர்களே. என் பூர்வ ஜென்மத்தில் எனக்கு அளித்த வாக்கு நினைவிருக்கிறதா கங்கை மைந்தரே? கை கூப்பி வணங்குகிறார் பீஷ்மர். தங்கள் கனவு லட்சியத்தை நிறைவேற்றுங்கள் தேவி அம்பையே. பிதாமகரே, என் கணைகளுக்கு பதில் சொல்லுங்கள். என் பூர்வ ஜென்மத்தில் எனக்கு அளித்த வாக்கு நினைவிருக்கிறதா? என்னால் தான் உங்கள் அழிவு காத்திருக்கிறது. எனக்கு முக்தியை கொடு தேவி அம்மையே. பீஷ்மரை எதிர்க்க இதுவே சரியான நேரம். பாண்டவர்களே தயாராகுங்கள். பஞ்ச பாண்டவர்கள் அனைவரும் அம்பை விடுகின்றனர். தங்கள் பிதாமகருக்கு முக்கியை கொடு பார்த்தா. அர்ஜுனன் அம்பு விடுகிறார். அது அவரின் உடலில் தைத்து படுக்கையாக மாறுகிறது. தங்களின் சிரம் தாழ்ந்து விடக்கூடாது. வீரர்களே, தலையணையை எடுத்து வாருங்கள். எவ்வித சுபத்தையும் அடைய என் மனம் விரும்பவில்லை. அர்ஜுனா, சத்திரியன் ஒருவன் மரணிக்கும் தருவாயிலும் அம்பினை கொண்டு தெம்பினை பெற்றால் அவனுடைய மரணம் வீர மரணமாக கருதப்படும் என்பார்கள். அர்ஜுனா, என் தலைக்கேற்ற தலையணையை அமைத்துக் கொடு. பிதாமகரே, தங்களை மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கினேன். உங்களை அவமதிக்கவும் செய்தேன். என்னை மன்னித்து விடுங்கள். அதோடு யுத்தத்தில் வெற்றியடைய ஆசிர்வதியுங்கள். இயலாது துரியோதனா. என்னால் வெற்றிக்கான ஆசீர்வாதத்தை உனக்கு நான் தர முடியாது. நான் பாண்டவர்களுக்கு தந்துவிட்டேன். என் ஆசீர்வாதம் உனக்கும் உண்டு. தர்மத்தின்படி நடந்தால். கர்ணன் பீஷ்மரை சந்திக்க செல்லும் காட்சி. கங்கை மைந்தரே, யுத்த களத்திற்கு செல்வதற்கு முன் தம்மை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன். உனக்கு ஆசி வழங்க இந்த பீஷ்மரிடம் ஒன்றும் இல்லை அங்க தேசத்தரசே. அறிவேன் கங்கை மைந்தரே, எனது வருகை தங்களுக்கு வெறுப்பை தந்தது. என்னை அவமதிப்பதையே தாங்கள் வழக்கமாக கொண்டீர்கள். இருப்பினும் தங்கள் மீது உள்ள மரியாதையை நான் என்றும் விட்டு கொடுத்ததே இல்லை. பெருமுடன் அவாய் குந்தியின் மைந்தரே, உன் பிறப்பை பற்றி சிறப்பை அறிவேன் நான். நீ 5 பாண்டவர்களுக்கு ஆறுதல் கூறும் 6ஆம் தலை. விதி வசைத்தால் பகலவனின் பிள்ளையாய் பிறந்தவன். பிறகு அன்னையை விற்று ஆற்றில் அகன்றவன். வளர்ந்த பிறகு துரியனோடு சேற்றில் நிறைந்தவன். சேற்றில் நிறைந்தாலும் நீ செங்கமலம் என்பதை நான் அறிவேன். அன்று அகிலமே புறக்கணிக்க எண்ணினாலும் அவன் வாழும் வாழ்வையே அவன் புறக்கணிக்க தயங்க மாட்டான். அதை அறிவீர்கள். அன்று நீரோட்டி வந்த என்னை ஒரு தேரோட்டி எடுத்து வளர்த்தார். பின் தேரோட்டியின் மகன் என்று தூற்றலை தூர விரட்டி என்னை அரவணைத்தான் துரியன். எனது உயிர் அவனுடையது. நன்றி. சென்று வருகிறேன் கங்கை மைந்தரே.